அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சும்மா ஒரு நாளைக்கு 2 ஜிபியை காலி பண்ணோமா, கண்டது கடியதெல்லாம் பார்த்து தீர்த்தோமா, கண்ட கேமுகள் எல்லாம் விளையாடினோமா, கண்ட ஷார்ட்ஸுகள் எல்லாம் பார்த்தோமா அப்படின்னு விட்டுட்டு, இந்த சமூக வலைத்தளங்களில் நாம் திருந்துவதற்கு, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நம்மை செதுக்குவதற்கு ஏராளமான ஆன்மீக காணொளிகள் மட்டுமல்ல, நிகழ்கால கடந்த காலத்தினுடைய சம்பவங்களும் கொட்டி கிடக்கிறது. இதோ உலகையே உலுக்கிய ஒரு சோக சம்பவம், விமான விபத்து. பல்வேறு கனவுகளோடு பறந்தவர்களுடைய கனவுகள் எல்லாம் சுமார் 4 நிமிடங்களுக்குள் கருகி போன அந்த சோகத்தினுடைய வடுக்கள் எத்தனை வருடங்கள் இருக்குமோ என்று சொல்ல முடியாது. அதில் மனதை ரணமாக்கக்கூடிய பல காட்சிகள் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இறைவன் கொடுத்த நமக்கான ஆயுளை புரிய வைக்கிறது. ஒரு காட்சி, அந்த விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய தலைமை பைலட், அவர்தான் விமானத்தை இயக்குகின்ற முதல் தர பைலட். அவருடைய உடலை மூட்டை கட்டி கொண்டு வைத்து அந்த இறுதி காரியங்கள் நடக்குது. அந்த பைலட்டினுடைய 90 வயது தந்தை, இதுதாங்க இறைவனுடைய நாட்டன்றது. 90 வயசு ஹயாத்தோடு இருக்குது. சுமார் ஒரு 40-30 இறந்துருச்சு. அவர் அந்த தன்னுடைய மகனுடைய அந்த இறுதி அந்த காரியத்தின் போது அப்படியே அழுகிற அந்த காணொளி காட்சி நம்ம எல்லாம் அப்படியே கதிகலங்க வைக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, என் மகன் புறப்படுவதற்கு முன்பாக, ஒரு நீண்ட பயணம் புறப்படுவதற்கு முன்பாக என்னிடத்திலே சொன்னான், நான் வேலையை விட்டுவிட்டு உங்களை கண்காணிப்பதற்காக உங்களோடு இருக்க நான் விரும்புகிறேன் என்று சொன்ன என் மகன் இன்றைக்கு சடலமாக இருக்கிறான். போயிட்டு வா மகனே என்று 90 வயது முதியவர் புலம்பிய அந்த காணொளிகள் நம்ம எல்லாம் கரைய வைக்கிறது. பாடங்கள் பெறுவோம் அன்பு உறவுகளே. உலக வாழ்க்கை நிரந்தரமல்ல, எந்த நேரமும் எப்படியும் முடிவுக்கு வரலாம் என்பதற்கு கடந்த கால, நிகழ்கால, வருங்கால உண்மை சம்பவங்கள் நமக்கு பாடங்களை தந்து கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்வோமா? இறைவன் அருள் புரிவானாக.